கன்னிராசி நேயர்கள், இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் பல நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த வருடத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வரும் கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில் சில மாற்றங்களும் வேலையில் சில பொறுப்புகளும் அதிகரிக்கலாம். வேலை பலு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு சிலருக்கு வேலையை விட வேண்டிய சூழ்நிலையும் வரும். கன்னிராசி நேயர்கள், இந்த ஒரு வருடத்தில் வேலையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வேலையை விடாமல் இருப்பது நல்லது. புதிதாக வேலை தேடுவதை அடுத்த வருடத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த கேது பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்திற்கும் ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தனஸ்தானம் உங்களுக்கு அதிகரிக்கும். பலவிதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சில அலைச்சலையும் கொடுப்பார். கண்டகச்சனி வருவதனால் கணவன் மனைவியிடையே ஒரு சின்ன பிரிவினை மற்றும் நீங்கள் தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆகையினால் வேலையில் இடமாற்றம் தொலைதூரத்தில் உங்களுக்கு கிடைத்தாலும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த ஆண்டு அதை மேற்கொள்வது நல்லது. சனி, ராகு, கேது ஆகிய இந்த கிரகங்கள் உங்களுக்கு குரு பகவானால் ஒரு இடைப்பட்ட ஒரு பிரிவை கொடுக்கும். கன்னிராசி நேயர்கள், இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டியது சனிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடுகளும் மற்றும் சனிக்கிழமை தோறும் அன்னதானங்களும் செய்யலாம். அமாவாசை பௌர்ணமி காலத்தில் சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது.